மொத்தமாக திமுகவை முடிக்க திட்டம். தாவேக்க போட்ட ஸ்கெட்ச். டாக்டர் சரவணனுக்கு முக்கிய பொறுப்பு. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தலைநகர் சென்னையில் பலத்த அடி வாங்கிய திமுக அதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்தின் தலைநகரான மதுரையில் மிகப்பெரிய அடியை வாங்கியது. இதில் மதுரையில் உள்ள 10 சட்டசபை தொகுதிகளில் 8 சட்டசபை தொகுதியில் தாவேக்க வெற்றி பெற்றது. மேலூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சியும், திருமங்கலம் தொகுதியில் திமுகவும் வெற்றி பெற்றது. இதில் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தற்பொழுது தாவேக்க கூட்டணியில் இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் திமுக கைவசம் இருக்கும் திருமங்கலம் தொகுதியை தாவேக்க கைப்பற்றினால் திமுகவை மதுரையில் மொத்தமாக தாவேக்க முடித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கான வியூகத்தை தொடங்கிவிட்டது தாவேக்க தலைமை. திருமங்கலத்தை கைப்பற்றி மதுரையில் இனி திமுகவுக்கு வேலையே இல்லை, இடத்தை காலி பண்ண செய்ய தயாராகிவிட்டது தாவேக்க. அந்த வகையில் முன்னாள் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரும் மதுரை மக்களால் மக்கள் மருத்துவர் என்று அழைக்கக்கூடிய டாக்டர் சரவணன் தற்பொழுது தாவேக்கவில் உள்ளார். இவரது சொந்த ஊர் திருமங்கலம் தொகுதி. இவர் தாய் தந்தை இருவருக்குமே சொந்த ஊர் திருமங்கலம் தொகுதிதான். தனது சொந்த ஊர் அமைந்திருக்கும் திருமங்கலம் தொகுதி மக்கள் பெரும்பாலானவர் டாக்டர் சரவணனுக்கு சொந்தமான மருத்துவமனை மூலம் பலனடைந்தவர்கள் ஏராளம். குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தில் அகமுடையார் பிரிவைச் சேர்ந்த டாக்டர் சரவணன் சார்ந்த சமூக மக்களே திருமங்கலம் தொகுதியில் அதிகம் உள்ளனர். அந்த வகையில் திருமங்கலம் தொகுதியில் தனிப்பட்ட முறையில் அந்த மக்கள் மத்தியிலும் திருமங்கலம் தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும் அவருடைய சமூகம் சார்ந்த மக்கள் மத்தியிலும் நன்மதிப்பை பெற்று செல்வாக்கு மிக்கவராக வலம் வரக்கூடியவர்தான் டாக்டர் சரவணன். மேலும் திருமங்கலம் தொகுதியில் 2 திராவிட கட்சிகளின் ஜாம்பவான்களாக அதிமுக மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் திமுக மாவட்ட செயலாளரான திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் சேடப்பட்டி மணிமாறன் ஆகியோரை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தாவேக்கவில் சரியான நபர் டாக்டர் சரவணன் தான் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தும் கூட. மேலும் RB உதயகுமார் மற்றும் சேடப்பட்டி மணிமாறன் ஆகிய இருவருமே அந்த தொகுதியில் இருக்கும் பெரும்பான்மையான சமூகமான முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களை ஆஃப் செய்ய வேண்டும் என்றால் அதே சமூகத்தைச் சேர்ந்த டாக்டர் சரவணன் தான் தாவேக்கவில் சரியான நபராக இருப்பார் என்பது யதார்த்தம். அந்த வகையில் தாவேக்கவில் ஒரு சட்டசபை தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என நியமிக்கப்பட்டு வரும் நிலையில் திருமங்கலம் தொகுதி தாவேக்க மாவட்ட செயலாளராக டாக்டர் சரவணன் தாவேக்க மாவட்ட செயலாளராக நியமிக்க அதிக வாய்ப்புள்ளது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வரும் உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தல் பணிகளை தாவேக்கவில் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது திருமங்கலம் தாவேக்க மாவட்ட செயலாளராக டாக்டர் சரவணன் நியமிக்கப்பட இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் திமுக மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளர் RB உதயகுமார் ஆகிய இருவரின் வயிற்றில் புலியை கரைக்க தொடங்கிவிட்டது என்கிறது திருமங்கலம் அரசியல் வட்டாரங்கள். மேலும் தொடர்ந்து முதல்வர் விஜய் குறித்து அநாகரிகமாக பேசி வரும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வாய்க்கு பூட்டு போட வேண்டுமென்றால் அதற்கு சரியான நபர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் தான் சரியாக இருப்பார் என்பது திருமங்கலம் தொகுதி தாவேக்கவினரின் எதிர்பார்ப்பும் கூட.